ஒரு நிமிடம் ஒரு மருத்துவம். ரொம்ப நேரம் உட்கார்ந்துகிட்டே வேலை பார்க்குறீங்களா? இவங்களுக்கு என்ன வரும்? கழுத்து வலி ரொம்ப அதிகமா இருக்கும். ஷோல்டர் ஜாயிண்ட்ல பெயின் இருக்கும். விரிஸ்ட் பெயின் இருக்கும். எல்போ ஜாயிண்ட்ல பெயின் இருக்கும். ஸோ பெயின் இருந்துகிட்டே இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 1 ஹவருக்கு ஒன்ஸ் ஆச்சு கொஞ்சம் நீங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இதனாலேயே என்ன பண்ணுவீங்கன்னா, டீ, காஃபி அதிகமா குடிச்சுக்கிட்டே இருப்பீங்க. அத அவாய்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கு பதிலா இந்த ஹெர்பல் டீய நீங்க குடிக்கலாம். நான் எங்கங்க ஒர்க் பண்ற இடத்துல இந்த டீலாம் கிடைக்காதே அப்படின்னு சொன்னீங்கன்னா, வேற வழியே இல்லைங்க. வீட்ல இருந்து இந்த டீய ஃப்ளாஸ்க்ல கொண்டு போயிடுங்க. டெய்லி இத நீங்க பிரேக் டைம்ல குடிச்சிட்டே வாங்களேன். உங்க பாடி பெயின் இருக்காது, நெக் ஸ்டிஃப்னஸ் இருக்காது, மசில் எல்லாமே ரிலாக்ஸா இருக்க ஆரம்பிக்கும். இந்த டீய நம்ம எப்படி ரெடி பண்ணலாம்? இதுக்கு என்னென்ன மூலிகைகள் தேவை? துளசி விதை. உங்களுக்கே தெரியும். துளசினாவே அதோட நறுமணமே நமக்கு என்னன்னா, ஒரு புத்துணர்ச்சிய தரக்கூடிய மாரி இருக்கும். ஸோ துளசி விதைகள் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. எவ்வளோ தேவை? 100 கிராம் அளவுக்கு. இதனோட சிற்றரத்தை 50 கிராம் எடுத்துக்கோங்க. ஏலக்காய் 50 கிராம் எடுத்துக்கோங்க. ஸோ இது 3மே நம்ம லேசா வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கணும். 1 ஸ்பூன் போட்டு 2 கிளாஸ் தண்ணி விட்டு நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. கொஞ்சமா இதுல கருப்பட்டி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. உங்களுடைய ஸ்பெஷல் டீ ரெடி. இந்த டீய நீங்க டெய்லி ஒரு வேளை குடிச்சிட்டு வாங்களேன். ரொம்ப சோர்வா இருக்கு, டென்ஷனா இருக்கு, பாடி பெயின் அது இவ்வளவு ஏங்க பெண்களுக்கு. ஸோ இந்த மெனோபாஸ் டைம்ல நிறைய பாடி பெயின் இருக்கும். பீரியட்ஸ் டைம்லும் லோயர் அப்டாமன் பெயின், பேக் பெயின்லாம் இருக்கும். இந்த டைம்லயும் இந்த டீய குடிச்சுக்கிட்டே வரும்போது நல்லாவே நமக்கு ரிலாக்ஸா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. மசில் கிராம்ப்ஸும் இருக்காது. இந்த மாதிரி பயனுள்ள மருத்துவ தகவல்களுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. நன்றி.